ஓகே வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனல் சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் Airdopes 171 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸை பார்த்திங்கன்னா வெறும் 1200 தான் போட்டிருக்காங்க. வெறும் 1200 ஓரளவு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டாப் டு பாட்டம் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம இதோட டிசைன் ப்ளஸ் பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா வெறும் 1200 பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல தரமான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இது சைஸு பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. உங்கள் விரலை ஆள்காட்டி விரலை நீட்டினீங்கன்னா அவ்வளோ லென்த்துக்கு தான் இருக்குது சார்ஜிங் கேஸே. ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக சட்டை பேக்கெட்டில் கூட போட்டாலும் வெளியே தெரியாத மாதிரி ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. பார்க்கவே நல்ல குட்டியாக அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூடியை பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல குவாலிட்டியான டைப் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே போட்டாலும் சரி, பேக்கில் போட்டாலும் சரி, அவ்வளோ சீக்கிரத்தில் ஓப்பன் ஆகாத மாதிரி ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வீக்கான மெட்டீரியலாக அப்படி தான் கிடையாது. ஓரளவு கொடுக்குற காசுக்கு ஓரளவு தரமான மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டைப் சி கிடையாது. இந்த சார்ஜிங் கேஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங்லாம் சார்ஜ் போட முடியும், டைப் சியில் போட முடியாது. சார்ஜிங் கேஸோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரளவு நல்லா சின்னதாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டச் கண்ட்ரோல் கிடையாது, பட்டன் டைப் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுவும் ஒன்றுனா டச் கண்ட்ரோல் பண்ண மாதிரி ரொம்ப சிங்கிள் டேப் பண்ண முடியாது. ஓரளவு கொஞ்சம் உங்கள் ப்ரெஷர் கொடுத்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பலாம் டைட்டெல்லாம் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆக்டிவேட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் இந்த இயர்பட்ஸை வெளியே எடுத்துகிட்டு திரும்ப சார்ஜிங் கேஸ்குள்ளே வைக்கும்போது அந்த உள்ளே ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட் வந்து ஓரளவு நல்லா தரமாக தான் இருக்குது. நீங்கள் சார்ஜிங் கேஸை தலையில் கவுத்தினாலோ உங்கள் ஃபோர்ஸை கொடுத்து வேகமாக உதறினா மட்டும் தான் இயர்பட்ஸ் கீழே விழுதே தவிர, சார்ஜிங் கேஸ் தலையில் வச்சு லைட்டாக ஷேக் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் இயர்பட்ஸ் வந்து கீழே விட மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்ரி பேக்கை பற்றி பார்ப்போம். நீங்கள் இதை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மணி நேரம் வரைக்கும் சார்ஜிங், அதாவது 13 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜ் ஆகிற டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். 1.5லேருந்து 2 ஹவர்ஸ் எடுக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 3 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பார்த்திங்கன்னா IPX4 ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் அண்ட் ஸ்பெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, சைக்கிளிங் போகிறீங்க, அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வேர்க்கும். அந்த வேர்வை தண்ணி பட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே ஆகாது. அதே மாதிரி நீங்கள் பீச்சில் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க, பீச்சில் விளாண்டுட்ருக்கீங்க, அந்த மாதிரி லைட்டாக மழை வந்துச்சுன்னா கூட அந்த தண்ணி பட்டால் கூட எதுவுமே ஆகாது. நீங்கள் காய வச்சு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதிகமாக ரெயின் வந்தாலோ இல்லைனா கட்டி கிடக்கிற தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாலோ இல்லைனா பைப் தண்ணியில் கலந்துனாலோ கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதோட ப்ளூடூத் வெர்ஷன் பற்றி பார்ப்போம். அதோட ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 8 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 8 மீட்டர் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு கேஜெட்டோடையும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற கேஜெட்டோடையும் கனெக்ட் பண்ணலாம். எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனோ இன்ட்ரப்டாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது, அதுக்கு பதிலாக பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது. பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த இயர்பட்ஸ் எடுத்து காதில் மாட்டிங்கன்னா அது கப்புன்னு அடைக்கும் தெரியுமா, அதை தான் நீங்கள் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காதுக்கு ஏற்ற கரெக்டான சிலிக்கான் டிப் ஏற்றி காதில் மாட்டினீங்க அப்படின்னா வெளியே நடக்கிற சவுண்டு மோஸ்ட்லி எல்லாத்தையும் டம்ப் பண்ணிடும். அதனால தான் உங்கள் காதுக்கு ஏற்ற சிலிக்கான் டிப்பில் மாட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் கால் பேசும்போதும் சரி, நீங்கள் கரெக்டான சைஸை சிலிக்கான் டிப் மாட்டி ஃபோன் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் ஆப்போனண்ட்டு கேட்குற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அதே நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸில் மாட்டிங்க அப்படின்னா வெளியே நடக்கிற சவுண்டும் கேட்கும், அது நீங்கள் பேசுகிற சவுண்டும் கேட்கும், மிக்ஸ் ஆகி ஆப்போனண்ட்டு கேட்கும். அவங்களுக்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுறதுனால நீங்கள் வெறும் 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும், 60 நிமிஷம் வரைக்கும் பாட்டு கேட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 6mm டிரைவர் ஆடியோ குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து 6mm டிரைவர் கொடுத்ததுனால ஓரளவு ஆடியோ வந்து ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்பலாம் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பேஸு, ட்ரிப்பிள்ஸு, வோக்கல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப குறையும் சொல்ல முடியாது, ரொம்ப பாராட்டியும் சொல்ல முடியாது, நார்மலாக டீசெண்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டச் கண்ட்ரோல் எடுத்து பட்டன் டைப் தான் கொடுத்துருக்காங்க இயர்பட்ஸில். ஸோ நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம். ட்ரிபிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி நீங்கள் ஏர்பட்ஸோட பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதை புதுசாக வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டப்பாக்குள்ளே சார்ஜிங் கேஸ் வித் ஏர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்கும், அப்புறம் புக் கிளப்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த ஏர்பட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோதான். இதே மாதிரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.